யாரு? எங்க ஒரு பாட்டுக்காரரா? இந்த ஊரு பாட்டுக்காரன் தான் இருந்தேன். இப்ப அந்த நாட்டுக்கே பாட்டுக்காரன் ஆயிட்டேன். ஆஹா, கேட்டேன் நீங்க பாடின பாட்ட. சகிக்கல. ஏங்க உங்களுக்கு அடுத்தவங்க பணக்காரங்க இருந்தா பிடிக்காதா? அது என்ன சொத்து கணக்கு கேட்கறது? நீங்க என்ன கலெக்டரா, தாசில்தாரா, இல்ல வருமான வரி அதிகாரியா? உங்க கேள்விக்கு எங்க அப்பா பதில் சொல்ல வேண்டியதில்ல, நானே சொல்றேன். தஞ்சாவூர்ல காவிரி கரையில 450 ஏக்கர், நம்ம வைகை பாசனத்துல தென்னந்தோப்பு 65 ஏக்கர், மாந்தோப்பு 65 ஏக்கர், இது இல்லாம நஞ்ச புஞ்ச ஏராளமா இருக்கு. எங்க அப்பாவோட பரம்பரை நகையை கணக்கு எடுக்கவே முடியாது. எனக்குன்னு செஞ்சு வச்ச நகை நட்டு எவ்வளவுனே சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்கு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இவ்வளவு சொத்துக்களும் எங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணான எனக்கு தான் வந்து சேரும். அது யாருக்கு போய் சேரும் தெரியுமா? என் கழுத்துல யார் தாலி கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் சேரும். என்ன மனசு போய் நின்னுட்டீங்க? எதுக்கு எடுத்தாலும் பாட்டிலேயே பதில் சொல்வீங்களாமே, எங்க இதுக்கு சொல்லுங்க பாப்பா. இந்த பாரு, இதுக்கு பதில் இந்த பாட்டுக்காரன் சொல்ல வேண்டியது இல்ல. அன்னைக்கே எங்க பட்டுக்கோட்டையார் பாடி வச்சிருக்காரு. என்ன அது? குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டு கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா. ஏய், இதுக்கு மேல சொல்லணுமா? ஓ போய் தலையை செய்வு. கேள்வி வைக்கிற நேரத்தை போ. நில்லுங்கடா. நின்னுட்டுங்க. ஏய், நேத்து மேடை போட்டு பாடுனீங்களே, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இங்க வந்து நிக்கிறீங்க? இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, போங்க. ஐயா, உங்களை எடுத்து நான் பாடுவேனாங்க, நான் நிரபராதிங்க. பாருங்க, பாட்டு பாடுனது இவன் தாங்க, நான் பாடலீங்க. உங்களை சொல்றாரு. யார் சொல்றது? தந்து சொல்றாரு. அந்த ஆள் சொல்லுவாரு, அதுக்காக நீங்க சொல்லுவியாடா? நீங்க தான் காரணம். நீதான்டா காரணம். இங்க வரல. நீதான்டா. இவன் தான் பாருங்க, பண்ணையாரு. யாரு? புரட்சி பாடகரா? நேத்து ராத்திரி ரொம்ப பிரமாதமா பாடினப்பா. எப்படியோ ஒண்ணும் தெரியாத ஜனங்க முன்னால எதையோ சொல்லி பெரிய தலைவர் ஆயிட்ட. இந்த மாதிரி ஏமாந்த ஜனங்க இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வெல்லம்பா. மேடை கிடைச்சா எது வேணா பேசுறத? எங்க ஐயா உங்க சோத்துல மண்ணள்ளியா போட்டாரு. ஊருக்கே சோறு போடுற புண்ணியவான பார்த்து கேவலமா பேசிட்டு அவர் நேரத்துல வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு தெரிஞ்ச தொழில் விவசாயம். அதை நான் பாக்குறதுக்கு ஏன் வெக்கப்படணும்? இந்த பாரு, உழைக்கிற விவசாயிங்களுக்கு கூலிய குறைச்சு கொடுத்து அந்த காசை வச்சு வீடு வாசல் சொத்து சேர்க்கிறாங்களே, அவங்க தான்டா வைக்கப்படணும். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்னு எகிர்ற? தங்கராசே, நீ சொல்றதும் நியாயம்தான். உழறவனுக்கே நில சொந்தம் சொல்ற. நாங்க கொடுத்தாலும் இந்த கலப்பை, விதை, நெல்லு, உரம் இதுக்கெல்லாம் எங்க போவீங்க? அதை விடு, உங்க நிலத்துல உழறவன் அவனுக்கு சொந்தம் சொல்லுவானே, அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்குதுப்பா. உழறவனுக்கு நிலம் சொந்தம்னா அப்ப கொத்தனாருக்கு வீடு சொந்தமா? அப்படி பார்த்தா மரம் ஏறுறவன் மரம் என்னதுன்னுவான், காரு ஓட்டுறவன் காரு என்னதுன்னுவான். இந்த காலத்துல கட்டின பொண்டாட்டி மட்டும் தான் அவனுக்கு சொந்தம். அதுவே சில இடத்துல நிலைக்கிறது இல்ல. ஏன்பா எங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க? இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா அனுபவிக்கணும்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறான். தங்கராசே, எதுக்கு எடுத்தாலும் பாட்டிலேயே பதில் சொல்லுவியாமே, இதுக்கு ஒரு பாட்டு எடுத்து விடுறது. ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமைக்கிட்டானா? ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமைக்கிட்டானா? நம்மூரு பண்ணையாருக்கு நஞ்ச புஞ்ச ஏராளமா, காவேரி பாசனத்தில் கண்ணு கெட்டும் தூரம் வர ஆண்டவனே, அந்த ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமைக்கிட்டானா? கூலிகளை குறைச்சி குறைச்சி கோடி சொத்து சேர்க்கவும், ஏழைகளை ஏச்சி ஏச்சி மாறி வீடு வாங்கவும், தங்கம் வெள்ளி வைரங்களும் முத்துமணி பவளங்களும் உங்களுக்கு பரம்பரையா வந்ததென்ன தலைமுறையா? எல்லாரும் கடவுள் பெற்ற கண்ணான புள்ளிங்கதான். எங்களைத்தான் விட்டு புட்டு தேடி பார்த்து உங்களுக்கு ஆண்டவனே, அந்த ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமைக்கிட்டானா? பாடுபட்ட விவசாயிக்கு பட்டா போட்ட நிலமும் இல்ல, பட்டுனையும் நெசவாளிக்கு மேல நல்ல துணியும் இல்ல,
வீடு கட்டும் கொத்தனாரு வீடு எதுவும் வாங்கவில்லை. கூடி நிற்கும் பாட்டாளிக்கு கூழுக்கொரு வழியும் இல்லை. ஊரெங்கும் பஞ்சம் வந்தா உங்களுக்கு வருவதில்லை. என்னையா தலையெழுத்து எங்களுக்கு புரியவில்லை. ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அப்படிக்கிட்டானா? பரவாயில்லப்பா, பையன் நல்லாவே பாடுறான். பாடுவா, நான் வேலை செஞ்சுட்டு முக்கிட்டு இருக்கிறேன். வேலை பாடுறான். டேய் நில்லு. டேய் பாடுவா, நில்லுடா. டேய் சொன்னா கேளு. டேய் ஓடாத. அலர்ஜி நிர்மலா. ஓடாதடா ஓடாதடா, நில்லுடா. டேய் டேய் நில்லு. ஒரு ஐஸ் கொடுப்பா. எனக்கு ஒரு ஐஸ் கொடுப்பா. ஐஸ் கொடுங்க. கற்பகம், பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, பாடத்தை படிச்சோமா, வீட்டுக்கு வந்து சேர்ந்தமான்னு இருக்கணும். உனக்கு அண்ணன் நான் இருக்கேன், எவ்வளவு வேணாலும் படி. ஆனா ஒண்ணு, படிக்கிற பொண்ணுங்க பார்வை புக்கு மேலையும் பூமி மேல தான் இருக்கணும். பார்வை திசை மாறிச்சு, காலம் பூரா நம்ம தலைமுறையே முடியாது. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, சேராங்க கூட சேர்ந்துடாத. ஏய் கற்பகம், ஸ்கூலுக்கு தானே, வண்டியில ஏறு, 2 பேரும் சேர்ந்தே போலாம். வேணாண்டி, நீ போ, கூட அண்ணன் வருதுல்ல. என்னடி இது, காலில் செருப்பு கூட இல்லாம? என் செருப்பு வேணா தரேன், போட்டுக்கிறியா? ஏய், என் தங்கச்சிக்கு செருப்புலையும் குத்தி காட்டுறியா? பாருடி உங்க அண்ணனே, நான் அப்படிப்பட்டவளா? சொல்லுடி உங்க அண்ணன் கிட்ட. இந்த கதை இங்கே விடாத. எங்களுக்கு செருப்பு இல்லாம கூட நடந்து வர தெரியும். இந்த பேச்சுக்கெல்லாம் நாங்க மயங்க மாட்டோம். நாங்க நடந்தே வர்றோம்னு அங்க சொல்லு. ஆமாண்டி, நாங்க நடந்தே வரோம். கற்பகம், நானும் உங்க கூட நடந்தே வரேன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லுடி. இந்த பாரு, உன்னால எங்க கூட வரவே முடியாது. இந்த பத்தியா, அது குறுக்கு பாதை. அதுலயே நாங்க நடந்து போயிருவோம். எங்க பாதம் ஒத்து வராது, புரியுதா? வாமா போலாம். யாரு பாயா? அடே, நம்ம கசாப் கடை பாய். வாங்க பாய். என்ன புதுசா நம்மள தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? காலையில 11 மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது. அதுக்கப்புறம் ஒண்ணும் வேலை கிடையாது. சரி, சும்மா தானே இருக்கோம். உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமேன்னு உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க. நானா இங்க வரல, நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்கிறேன். ஓஹோ, அதாவது 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க. நீங்க கூட சும்மா கத்துற வேண்டாம், மாசம் மாசம் பணம் கொடுத்துருவேல்ல. நீ பணம் கொடுக்கணும் பாய், கரியா கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருடா. பாய், சங்கீதத்துல உங்களுக்கு முன்னனுபவம் உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. வாரு வா. டேய், இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல் இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. பாடு பாயே. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது. பாலிருக்கி பழமிருக்கி. என்னடா இது? என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பால் இருக்கி பழம் இருக்குன்னு கூவி கூவி வித்திட்டு இருக்கான். பசி இருக்காது. ஓஹோ பாயே, இந்த இறுக்கி வரிக்கெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா? கத்து கொடுங்க. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வர்ணம். என்ன கலர்? ஊதா. ஓஹோ, பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப நான் பாடுறேன், அத அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க. கொடுக்குறேன். வர்ணம் எங்க பாடு. நின்னு கோரி வரணும். அப்படி வெட்டு. நின்னு கோரி வரணும். பாயே, நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா? அந்த கத்தி கொஞ்சம் கொடுக்குறியா? இந்த கத்தி இல்லாம நமக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லன்னு உனக்கு பாட்டு வராது, கத்தியோடவே பாடு. நின்னு கோரி வரணும். அப்படித்தான், நின்னு கோரி வரணும்.
ஏண்டா டேய், கரிச்சட்டி மண்டையா, இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா. இல்ல. அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்தவன்? ஆடு வெட்டுறவன், மாடு வெட்டுறவன், கோழி வெட்டுறவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாடா இது? இவனுக்கு எல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாடினது நீ கேட்டியா? நின்னு கோரி வர்ணம் கொத்துறான்டா. அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆமா, நீ என்ன கேட்டவங்கிட்ட கரியாவே வாங்கிக்கிறியா? அவனை வாங்கிக்கடா. நான் எதுக்கு வர சொன்னு கேட்டு அப்புறம் அடிங்க. எதுக்கிட்ட வர சொன்ன? தினமும் கறி குழம்பு வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்களே, அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? அந்த பாய் தான் கொடுத்தாரு. அதனாலதான் அவரை வர சொன்னேன். அட பரதேசி பையலே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்ப நான் கையால கூட தொட்டுக்க மாட்டேன்டா. இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது? அவன் பாடினதை கேட்டியல்ல, நீயே சொல்லு. பாலிருக்கி, பழமிருக்கி, பசி இருக்கி, கையில கல்லு இருக்கி.